இப்போ 8000 ரூபாய் எங்களுக்கு கூப்பன் தொகை தரேன்னாரு. நாங்கள் அதை கூட மதிக்காம நாங்கள் அந்த விஜய்க்கு போட்டோம். விஜய் 2500 ரூபாய் போடுறேன்னு வாக்கு விட்டு இப்போ எங்களுக்கு போடாம 1000 ரூபாய் தான் போடுறேன்னாரு. அதுக்கு எதுக்கு அவர் வாக்கு ஓட்டை ஏமாத்தி வாங்கிட்டு இன்னைக்கு 1000 ரூபாய் தான் போடுறேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அதை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். நான் பெண்களுக்கு செய்கிறேன் எங்கள் அக்கா பெண்கள் வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்னது அத்தனையுமே வேஸ்ட்டு தான். இப்போ அந்த 1000 ரூபாவே தான் கொடுக்குறேன்றாரு. அதுக்கு நாங்கள் அவரையே சிஎம்மாக வர வச்சிருக்கலாமே. இந்த 5 வருஷம் நாங்கள் ஓட்டு போட்டோம், நல்லா தான் இருந்தோம். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னார், போட்டோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. 2500 ரூபாவே அவரால் போட முடியல. 1000 ரூபாய் தான் போடுறேன்னு சொன்னவர். வருஷத்தில் 6 சிலிண்டர் அவரால் எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுக்கு பைக்கு தரனாரு, கொடுத்துருவாரா? நாங்களே தன்னால எங்கள் தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். நல்லா ஆச்சு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு கட்ட ஆச்சு எத்தனை வந்து நாங்கள் உட்கார வச்சிருக்கிறோம். லாஸ்ட்டில் என் பிள்ளைங்கெல்லாம் வந்து விஜய் ரசிகர்ன்றதுனால என் பிள்ளைங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் ஏமாந்தோம். பசங்க விசில் அதுங்க சின்ன பசங்களா சினிமா ஷூட்டி நடிக்கிறாங்க, சினிமா ஆடுறாங்க, அதே மாதிரி ஆடிட்டுங்க இருக்கோம். நாங்களாம் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அவஸ்தைப்படுறோம். அக்கா, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 1000 ரூபா தான் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போ வருதுன்னு தெரிலன்னு இருக்குது. எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க இதை? எங்களுக்கு வந்து 2500 ரூபாய் ஒரு விஜய் சார் போடுறேன்னு சொன்னார். அதை நம்பி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் விஜய் சின்னத்துக்கு போடுங்கம்மா, நம்மளுக்கு குடும்ப கஷ்டம் தீரும்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து முதலமைச்சர் நம்ம மு.க.ஸ்டாலின் இருக்கும்போது எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தொகை எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாரு. எங்களுக்கு இப்போ 8000 ரூபாய் எங்களுக்கு கூப்பன் தொகை தரேன்னாரு. நாங்கள் அதை கூட மதிக்காமல் நாங்கள் அந்த விஜய்க்கு போட்டோம். விஜய் 2500 ரூபாய் போடுறேன்னு வாக்கு விட்டு இப்போ எங்களுக்கு போடாமல் 1000 ரூபாய் தான் போடுறேன்னாரு. அதுக்கு எதுக்கு அவர் வாக்கு விடணும்? அதை பற்றி அவர் பேசவே தேவையில்லையே. ஓட்டை ஏமாற்றி வாங்கிட்டு இன்னைக்கு 1000 ரூபாய் தான் போடுறேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அதை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு வந்து பேச்சை மாற்றி பேசுகிறாரு விஜய் சார். அதெல்லாம் வந்து இது கிடையாது. எங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே இருந்திருந்தா எங்களுக்கு 8000 ரூபாய் தொகை எங்களுக்கு அடிச்சிருக்கோம். எங்களுக்கு இந்த பென்ஷன் பணமும் கரெக்டாக வந்திருக்கும். பிள்ளைங்களுக்கும் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸு இது போட்டு இருந்தார். எங்களுக்கு பஸ் ஃபேரெல்லாம் ஃப்ரீ விட்டார். எல்லா வசதியும் எங்களுக்கு அடிச்சுது. நாங்கள் அதெல்லாம் வேணான்னு தூக்கி அவரை போட்டு நாங்கள் இவருக்கு போட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மண்ணு போட்டார். எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு சுகம் இல்லாத போச்சு சார். அட்வான்ஸு சேர்த்து மொத்தம் 5000 போட்டார் எங்களுக்கு. அதை வாங்கினோம். அப்புறம் இப்போ 2000 ரூபாய் போடுறேன்னாரு. அது இவர் வந்ததுனால இவர் போடுவாரா போட மாட்டான்னு தெரியல. இவர் 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னார். இந்த 1000 ரூபாயே போடுவாரா போடலையான்னு தெரியல எங்களுக்கு. இப்போ 1000 ரூபாய் இன்னைக்கு போட்டுருக்காங்க, உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் எங்களுக்கு வரல, மெசேஜ் எதுவும் வரல. நான் வரும்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை மணிக்கு வரும் ரெகுலரா? ரெகுலரா எனக்கு 15ஆம் தேதி வந்துரும். ஆனா இப்போ வரைக்கும் இன்னும் எனக்கு வரல. இன்னும் ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது எங்களுக்கு போட்டாங்க. இப்போ இந்த மாசம் போடணும், இந்த மாசம் இன்னும் வரல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நமக்கு. அவங்க இப்படி ஆகும் நம்ம நினைக்கவே இல்லை. அதாவது நம்ம என்ன முடியுமோ அதை சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஹைப் ஏற்படுத்திட்டு அது என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் போட்டிருந்தாலாச்சும் மக்களுக்கு வந்து சரி சொன்னதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி போட்டாங்க. ஆனால் வந்து நடைமுறை சிக்கலுக்கு அவங்க நெக்ஸ்ட் டைம் போடாமல் இருந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே அவங்க ஏமாத்தது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஒருவேளை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்நேரம் 2000 ரூபா வந்திருக்கும், 8000 ரூபா கூப்பன் வந்திருக்கும். அது வந்திருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு? எதிர்பார்த்தது தான். ஏன்னா நிறைய எங்கள் வீட்லேயே சரி 8000 ரூபா கூப்பனை வச்சு பேசினதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 2 நாள் உட்காந்து வீட்டில் பேசியிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன இது பண்ணலான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா எங்களுக்கு 8000 கூப்பன் கொடுத்துப்பாரு. அந்த 8000க்கு நாங்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆமாம், ஒரு மு.க.ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய் வந்திருக்கும். பணம் பென்ஷன் பணமும் வந்திருக்கும். 8000 ரூபாய் கூப்பன் இதுவும் வந்திருக்கும். எங்களுக்கு ஒரு வீட்டு பாரம் எங்களுக்கு குறைஞ்சி வச்சா. நாங்கள் வந்து கணவர் இல்லாதவங்க. எங்களுக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா எங்களுக்கு எவ்வளோ எங்கள் வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் எவ்வளோ உதவி இருக்கும். இப்போ எந்த வருமானமும் இல்லாமல் நாங்கள் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் பெண்களுக்கு செய்கிறேன் எங்கள் அக்கா பெண்கள் வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்னது அத்தனையுமே வேஸ்ட்டு தான். எதுவுமே அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அவர் எங்களுக்கு அட்வான்ஸாகவே 3 மாதம் தொகை சேர்த்து எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் போட்டு விட்டார். நாங்கள் அதை வாங்கின்னு நாங்கள் நம்பின துரோகம் பண்ணிட்டோம் அவருக்கு. இவர் வரட்டும், இவர் வந்தாருன்னா நமக்கு மாதம் 2500 ரூபாய் கிடைக்குதுன்னு 2500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவரை தூக்கி நாங்கள் பதில உட்கார வச்சோம். அவர் வாங்கிட்ட மாதிரி எங்களுக்கு அவர் தரல. இப்போ அந்த 1000 ரூபாவே தான் கொடுக்குறேன்றார். அதுக்கு நாங்கள் அவரையே சிஎம்மாக வர வச்சிருக்கலாமே.
2000 ரூபாய் தரேன்னாரு எங்களுக்கு. சிஎம் வந்து 2000 ரூபாய் தரேன்னாரு. நாங்கள் அவர் பேச்சை மதிக்காம நாங்கள் சரி இவர் புதுசாக வராரு 2500 ரூபாய் கிடைக்குதே நம்ம குடும்ப செலவுலாம் இதுவாகும்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு நம்பி அவருக்கு விசில் சின்னத்துக்கு போட்டோம். ஆனால் விசில் சின்னத்துக்கு போட்டது வேஸ்ட் சின்னம். இப்போ இவர் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரில. ஷாலினி வந்திருந்தாருன்னா எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. நாங்கள் வாங்கியிருப்போம். எல்லாமே நிறைய எங்களுக்கு லாபம் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் நல்லா தெம்பாக ஜாலியாக தான் இருந்தோம். இந்த 5 வருஷம் நாங்கள் ஓட்டு போட்டோம், நல்லா தான் இருந்தோம். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னார், போட்டோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வேலைக்கெல்லாம் எதுவும் போகல. 60 வயசு ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வீட்டை தாங்கிறோம். எதுவுமே வரல எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது? சாப்பிட்றதுக்கே கஷ்டம்தான். வேலையே இல்லை. எங்கே போனாலும் வீட்டு வேலை போனால் கூட 60 வயசு ஆயிடுச்சு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் 2500 ரூபா போடுறனாரு. போடுறதாரா போடலையே தெரியல. இந்த 1000 ரூபாய் கூட வருமா வராதான்னு தெரியல. அவங்க இருக்க சொல்ல எல்லாமே சுகமாக தான் நடந்தது. எதுவும் ஒரு குறை சொல்ல முடியாது அவங்க மேலே. எல்லாமே சொன்ன வாக்கு பிரகாரம் எல்லாமே செய்தார் ஸ்டாலின். அவரை பற்றி நமக்கு எந்த குறையும் சொல்லவும் முடியாது. எனக்கும் வயசாகி போச்சு. அவர் மேலே போய் சொல்லி நான் என்னத்தை வாரிப்பார்? ஒன்றுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் நேர்மையாக நடந்துட்டு போய் சேர்றோமா, அதுதான் தேவை. அதான் நன்மை செய்யணும், அவ்வளோதான். அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ எங்களுக்கு மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவர் சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றினாரு. அதே போல் இந்த வாட்டி நிறைவேற்றி இருப்பாரு. வந்திருந்தா இந்த வாட்டியும் வருவார். நம்ம கஷ்டத்தெல்லாம் போய் கேட்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். கடைசியில் இப்படி போவோன்றது நாங்கள் நினச்சி பார்க்கல. ஸ்டாலின் சார் போட்டதும் அதே கண்டினியூ பண்ணின்னு வராரு. அடுத்த மாசம் தான் தெரியும் எப்படி என்ன நிலவரம் அப்படின்ட்டு. வந்தா போட்டாதான் நம்பிக்கையா சொல்ல முடியும். திடீர்னு நம்ம எடுத்து சொல்ல முடியாதுல்ல. இப்போ இது இல்லாம 6 கேஸ் சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, அந்த மாதிரி நிறைய திட்டம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்குறீங்களா? நம்புறீங்க? இல்லை அவர் செய்ய மாட்டார். இதுவே ஒரு 2500 ரூபாவே அவரால் போட முடியல. 1000 ரூபாய் தான் போடுறேன்னு சொன்னவர். வருஷத்தில் 6 சிலிண்டர் அவரால் எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுக்கு பைக்கு தரேனாரு, கொடுத்துருவாரா? இல்லை பெண்களுக்கு சீரு தரேனாரு, கொடுத்துருவாரா? தாய்மாமன் சீரு செய்யறனாரு, கொடுத்துருவாரா? கொடுக்க முடியாது. இந்த 2500 ரூபாவே அவரால் கொடுக்க முடியலன்னா பைக் என்ன ரேட்டு விற்கிது? வீட்டுக்கு ஒரு பைக்கு தரேனாரு, கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 6 சிலிண்டர் கொடுக்குறேன் நாங்கள். 6000 கொடுக்க முடியுமா? 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது. சீர் மாமனுங்க வந்து மாமன் சீர் செய்கிறேன் பெண்களுக்குன்றாரு, அதையும் செய்ய முடியாது. அவர் சொன்னானா அவர் வாயில வந்ததோ ஏதோ அவர் வாயில வந்தது உளறிட்டு போய் ஆட்சி பிடிச்சிட்டாரு, ஆட்சியில் உட்காந்துட்டாரு. ஆனால் அது வந்து நிரந்தரமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது. எங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கைலாம் இல்லை. சொல்ற மாதிரி இல்லை. எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது. அப்படிதான் சொல்லுவாங்க, வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. கல்லா காலியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு தேவை மீண்டும் எங்களுக்கு முதலமைச்சரா எங்களுக்கு மு க ஸ்டாலின் தான் வந்து உட்காரணும். அதுதான் நல்ல ஆட்சி. அதுதான் எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உறுதியான ஆட்சி. அதுதான். அதெல்லாம் சும்மா பேச்சுப்பா. நாங்களாம் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் அது நம்பிக்கை இல்லை. தாய் மாமா சீர் கொடுக்கறது, இதை பண்றது அதை பண்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வாக்குறுதிகளாகவே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைவேற்றினா மக்களுக்கு நல்லதானே. யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினாங்க நல்லது. அவங்க சொன்ன 10ல் அட்லீஸ்ட் ஒரு 7 நம்ம அவங்க நிறைவேற்றினாங்க நல்லது. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இப்போ உள்ள நம்ம சூழ்நிலைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. இந்த 1000 ரூபா உரிமை தொகை உங்களுக்கு மாசம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வரைக்கும்? இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாங்கள் மொத்தமாக எடுக்க மாட்டோம். ஒரு 6 மாதம் 5 மாதம் பொத்தி எடுப்போம். எதுனா ஒரு கஷ்டம், எங்களுக்கு உடம்பு சரியா, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவா, எதுக்கோ ஒன்றுத்துக்கு என் பிள்ளைங்களுக்கா ஏதோ ஒரு செலவுக்கு வேணும்னும் போது நாங்கள் உரிமையோட போய் எடுத்தோம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாத நாங்களே மண்ணு போட்டுக்கணும். வேற ஒன்றுமே இல்லை. நாங்களே தானாக தான் யானை கோத்து தான் தானாக மண்ணள்ளி போட்டுக்கணும் வாங்க. அதுமாதிரி யானை கோத்துச்சு நாங்களே தன்னால எங்கள் தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். நல்லா ஆச்சு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு கட்ட ஆச்சு எத்தனை வந்து நாங்கள் உட்கார வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அதனால எதுவும் பிரயோஜனமும் கிடையாது. அதை வச்சுன்னு தான் நாங்கள் ஏதோ அரிசி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தோம். 1000 ரூபாய் வந்து மாதம் அதை வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தோம். இல்லைன்னு சொல்ல. ஆனால் இனிமேல் பட்டு வருமா வராதான்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல. மாதம் 1000 ரூபாய் வந்தது எங்களுக்கு நல்லா இருந்தது. பஸ் பாக்கு போகிறோம் வரோம், அதெல்லாம் ஃப்ரீயாக போனோம் வந்தோம். எங்கே போனாலும் ஃப்ரீ. பஸ்ஸுக்கெலாம் போனோம், அதெல்லாம் காசு இல்லை. இந்த 1000 ரூபாயில் எதனா வாங்கி வச்சுன்னு கொஞ்சம் சாப்பிட்டுன்னு இருந்தேன். நான் ஒரு ஆள் தான், யாரும் இல்லை. இப்போ ஒரு சில பெண்கள் சோசியல் மீடியாவில் பேசுறத பார்க்குறோம். இந்த மாதிரி அண்ணா எங்களுக்கு வந்து சிலிண்டர் வேணாம், காசு வேணாம், எது வேணாம், நீங்கள் வந்து நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கொடுத்த வாக்குறுதி எது நிறைவேற்றலாம் பரவாயில்ல, அவர் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு சில பெண்கள் பேசுறத பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்து அவங்களே வச்ச ஆளாக இருக்கும். அவங்க ஆளுங்களாவே இருக்கும். சொல்லி கொடுத்து கூட சொல்ல வச்சிருக்கலாம். ஏன்னா அண்ணா நீங்கள் சிலிண்டர் வேணாம், எங்களுக்கு எந்த சீரும் செய்யலை, நீங்கள் நல்லா இருங்கன்னா அவர் நடிப்பையும் அவரோட டான்ஸையும் பார்த்தா பெண்கள் மழங்கிட்டாங்க. மழங்கி அதனால அண்ணன் நல்லா இருந்தால் போதுன்றாங்க.
வாயால தான் சொல்றாங்க, அடி வயித்துல இருந்து சொல்ல மாட்டாங்க. மேலுக்கு தான் அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வருதே தவிர யாரும் அடி வயித்துல இருந்து அண்ணா நீ நல்லா இருன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா மேலுக்கு, ஏன்னா அவர் ஒரு நடிகர்ன்றதுனால மேலுக்கு சொல்றாங்க அந்த பெண்கள். அந்த பெண்கள் மனசுல எவ்வளவு குறை இருக்கும், ஆனா அந்த பெண்கள் சொல்ல விரும்பல, அதனால அவங்க அந்த மாதிரி சொல்ல வச்சு சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அது மாதிரி சொன்னாங்கன்னா நாங்க சாப்பிட்றது எப்படி, நாங்க போற போக்கு எப்படி எல்லாம் அவங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நாங்க எல்லாரும் என்ன பண்றது? உரிமை தொகை கொடுக்கலாம் பரவாயில்ன்றது நீங்க வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றது வந்து முற்றிலும் வந்து அது தவறு. நீங்க அது ஃபர்ஸ்டே நீங்க வந்து இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து அப்போ ரீல்ஸ் போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும்னா, என்ன எங்களுக்கு உரிமை தொகை நீங்க வாக்குறுதியே கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து நீங்க வந்து இருந்தா போதும்னு சொன்னா பரவாயில்ல. அப்ப எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நடைமுறை சிக்கல் அவங்களுக்கே தெரியுது. ஐயோ நம்ம அண்ணனுக்கு வந்து இது ஃபால்ட்டா டிராபேக் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ போறது எப்படின்னா, சொல்லி போடுறாங்களா கூட தெரிய மாட்டுது, அவங்களா சொல்லி போறாங்கன்னு தெரிய மாட்டுது. இன்னைக்கு வீடியோ போட என்ன யூஸ் ஆக போகுது? சின்ன பசங்க சொன்னதை கேட்டு நாங்க ஏமாந்துட்டோம். எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம், என் பிள்ளைங்க எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் சொல்லி நாங்க ஏமாந்துட்டோம். நீ இந்த ஒரு வாட்டி சத்தியமா போட்டே ஆகணுமா, எங்களுக்கோசம் பிள்ளைங்களுக்கோசம் போடுமான்னு அந்தந்த குடும்பத்துல இருக்க பெரியவங்க எல்லாமே நாங்க எல்லாமே உறுதியாக தான் இருந்தோம். நாங்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கணும்னு உறுதியாகவே இருந்தோம். அதுக்கு தான் பாடம் பட்டோம். நாங்கள் லாஸ்ட்டில் என் பிள்ளைங்கெல்லாம் வந்து விஜய் ரசிகர்ன்றதுனால என் பிள்ளைங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ இந்த ஆட்சி மாந்தனால ஒரே குழப்பமாகுது. என்னான்னு ஒன்றுமே புரியல. பசங்க விசில் அதுங்க சின்ன பசங்களா சினிமா சூடி நடிக்கிறாங்க, சினிமா ஆடுறாங்க, அதே மாதிரி ஆடிட்டுங்க இதுங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அவஸ்தைப்படுக்கிறோம். இப்போ நாங்கள் எதுவுமே இல்லாத அம்போன்னு நிற்கிறோம். இப்போ இந்த மாதம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? யாருக்கும் ஒன்றுமே புரியல. எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைப்பு, இந்த வயசு பிள்ளைங்களால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறப்பட்டது. வீட்டில் இருக்கிற வயசு பிள்ளைங்க வயசு பையன் அவங்களால பெரியவங்க கொஞ்சம் மாறுற மாதிரி ஆச்சு. அவர் வந்தா சொன்னதை செய்வாரே, இப்படி வராமல் போயிட்டாரேன்னு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கவலை, வேற ஒன்றும் இல்லை. என்னைக்கு அவர் இப்படி இல்லைன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே மனசே உடஞ்சி போச்சு. நல்லதை செய்த மனுஷன் வரலையே அப்படின்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையாக ஆகிப்போச்சு. அவர் வந்திருந்தாருன்னா இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருப்பார். வராததுனால எங்களுக்கு மனசு கஷ்டம்தான்.